ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். உச்ச நீதிமன்றத்தில் ஈஷா யோகா மையம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கோவை வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் விதிகளை மீறி கட்டுமானம் மேற்கொண்டதாக ஈஷா அறக்கட்டளைக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2021 விளக்கம் கேட்கும் நோட்டீஸை அனுப்பியது. இதை எதிர்த்து ஈஷா தாக்கல் செய்த வழக்கில் 2022 சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸை ரத்து செய்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு 637 நாட்கள் தாமதமாக 2024 ஆண்டு டிசம்பர் 10 உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த், உச்சநீதிமன்றத்தை உரிய நேரத்தில் அணுகுவதில் என்ன தடங்கள்? 637 நாட்கள் தாமதமாகி இருக்கிறது. இது போன்ற முன்னுரிமை வழக்குகளை தாமதமானால் சாதாரண மக்கள் எங்கே போவார்கள் என கடுமையாக கேள்வி எழுப்பியது. இதற்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்பு, ஈஷா யோகா மையம் கல்வி நிறுவனமாக கருதப்பட முடியாது. கல்வி நிறுவனமாக கருதப்பட்டாலும் கூட 10,445 சதுர மீட்டருக்கு மட்டுமே கட்டுமான அனுமதி உள்ளது. ஆனால் 1.25 லட்சம் சதுர மீட்டருக்கு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். இதையடுத்து கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதியிலிருந்து விலக்கு அளித்துள்ளதாக ஈஷாவின் தரப்பு தெரிவித்தது. மேலும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சிவராத்திரிக்கு பின் விசாரணையை ஒத்திவைக்க கோரியதை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.